ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வத்த குழம்பு, அதாவது அரைச்சி வச்ச வத்த குழம்பு. அதை எப்படி செய்வோன்னு பார்ப்போம். நான் வந்து மிளகு வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், வெந்தயம் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், சோம்பு சும்மா கொஞ்சோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், மல்லி வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம இதை நல்லா வறுத்துக்கலாம். வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து நான் மண் சட்டியில் தான் செய்ய போகிறேன். ஸோ நம்ம மண் சட்டியில் இதை ஃபஸ்ட்டு வறுத்து நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கலாம் பவுட்ரு. நம்ம எப்போல்லாம் செய்கிறோமோ அப்போ வந்து இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து வறுத்துக்கலாம். வாங்க எப்படி வறுக்கலான்னு பார்ப்போம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நம்ம மண் சட்டி வச்சாச்சு. காயட்டும் சட்டி. நான் வரமிளகா 1 தான் வச்சுருக்கேன், பட்டை மிளகா. ஸோ நம்ம வந்து மிளகு வேறு போடுறதுனால உரப்பு இருக்கும், அதனால நான் வந்து ஒரே ஒரு வரமிளகா வச்சுருக்கேன். நம்ம இப்போ வந்து மிளகு, வெந்தயம், சோம்பு, மல்லி இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். பட்டை மிளகா, ஜீரகத்தை நம்ம கடைசியாக வறுத்துக்குருவோம். நம்ம சிம்மில் வச்சுட்டு இது வந்து நல்லா வறுக்கலாம். நம்ம வறுத்தாச்சு. நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட அம்மி இருந்துச்சுன்னா கூட அம்மியில் நீங்கள் இதை வறுத்து வச்சு எடுத்துக்கலாம். அம்மி இருந்ததுன்னா அம்மியில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஜீரகத்தை போட்டுருவோம். மண் சட்டி சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரத்துக்கு அதோடைய சூடு அந்த மண் சட்டியில் இருக்கும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஜீரகம் அந்த சூட்லேயே நல்லா பொரிஞ்சிரும். அந்த சூட்லேயே நல்லா சரசரன்னு சவுண்டு கேட்குது. நல்லா ஜீரகம் வரும்போது நல்லா வாடை வருது, நல்லா தூக்குது. ஸோ நம்ம இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதெல்லாம் நம்ம இந்தளவுக்கு நல்லா பொடி பண்ணியாச்சு. இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அதை பொடி பண்ணி நான் அந்த டப்பாவில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி இது பண்ணிக்கலாம். நான் வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் ஒரு சின்ன சின்ன பல் பூண்டு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். இதை நம்ம லைட்டாக குத்தி இது பண்ணாலும் சரி, இல்லை நம்ம லைட்டாக ஒரு மிக்சியில் லைட்டாக ஒரு அரைச்சிட்டு போட்டாலும் சரி. நான் வந்து இது லைட்டாக மிக்சியில் வந்து ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் லைட்டாக குறன்னு அரைச்சிக்கிறேன். தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 2 பெருசு, சின்னது 2 எடுத்திருக்கேன். பெரிய தக்காளிலாம் 1 எடுத்துக்கோங்க. நம்ம இதில் வந்து புளி நம்ம லைட்டாக தான் ஊற்ற போகிறோம். ஸோ சின்ன நெல்லிக்காய் அளவு நீங்கள் புளி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து 2 தக்காளி, அதிலே புளிப்பு இருக்கும். ஸோ கம்மியாக தான் நம்ம புளி ஊற்ற போகிறோம். நம்ம இதை அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்கிட்டேன். இப்போ நம்ம தாளிப்போம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நம்ம கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது வத்தலை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வத்தலை வறுத்தாச்சு, நம்ம எடுத்து வச்சுக்குவோம். நம்ம கடைசியாக போட்டுக்குருவோம் வத்தலை. இப்போ நம்ம பூண்டு வெங்காயம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நம்ம இதை கிண்டி விட்டுக்கலாம். நம்ம வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம்.
தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி வதங்குறதுக்கு. நம்ம இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நம்ம தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். ஸோ நம்ம மூடி வச்சு சிம்மில் வச்சிடலாம். வந்து பார்க்கலாம். இப்போ வெந்திருக்கு. நம்ம லைட்டாக மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். நம்ம வச்சுருக்க மசாலா போடுவோம். வச்சுருக்க மசாலா நல்லா ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்மளுக்கு நல்ல கலர் வர்றதுக்கு நான் லைட்டாக காஷ்மீரி சில்லி, நம்ம மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ உரப்பு நம்மளுக்கு இருக்கும். காஷ்மீரி சில்லி வந்து உரப்பு இருக்காது, கலர் மட்டும் கொடுக்கும். ஸோ நான் வந்து கலருக்காண்டி காஷ்மீரி சில்லி போடுறேன். நம்ம வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ணிடுவோம், புளி தண்ணியை. நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் புளிப்பு பார்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிடுவோம். குழம்பு அப்படியே கலர்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்குது. நல்லா இன்னும் கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த நம்ம வச்சுருக்க வத்தல் வறுத்து வச்சதை நம்ம போட்டுடலாம். போட்டுமே நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். நம்ம வந்து அடுத்து கூட்டு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பருப்பை நம்ம வறுத்துக்கலாம். அது என்ன கூட்டு அப்படின்னு சொன்னிங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு, பாசிப்பருப்பை வறுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டும் பீன்ஸையும் நம்ம அதில் போட்டு ஒரு விசில் வச்சிடலாம். ஸோ நான் காய்கறி கட் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வந்து இப்போ பாசிப்பருப்பை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம். நம்ம பாசிப்பருப்பை நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ குழந்தைகளுக்குலாம் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். பாசிப்பருப்பு, நம்ம காய்கறி எல்லாமே நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பாசிப்பருப்பை எப்போவுமே வறுத்துட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து விழுவிழுன்னு இருக்காது, நல்லா கொஞ்சம் நல்லா வரும். நம்ம எப்போவுமே பாசிப்பருப்பு பாசிப்பயிறு குழம்பு பண்ணும்போதும் அதே மாதிரி தான். பாசிப்பருப்பை வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். நம்ம வறுக்காமல் நம்ம பண்ணும்போது அதோடைய பருப்பு வந்து ஒரு மாதிரி விழுவிழுன்னு கொலன்னு இருக்கும். ஸோ இப்படி நம்ம வறுத்து இது பண்ணால் பருப்பு தனித்தனியாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி பிள்ளைங்களுக்கும் ருசியாகவும் இருக்கும். அவங்க டேஸ்ட்டாக இருக்குன்னு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குக்கரில் வைக்கிறனால காய்கறி லைட்டாக நல்லா வெந்திருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை ஒரு மிக்சியில் அடித்து ரைஸையும் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க விரும்பி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பும் அப்படி தான், வத்தக்குழம்பும் நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் அவங்களுக்கு வச்சு கொடுத்தீங்கன்னா வயிற்றில் உள்ள நம்ம இந்த வத்தல் சேர்க்குறதுனால வயிற்றில் உள்ள பூச்சி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாம் செத்துரும். ஸோ அதுக்காண்டி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க இந்த குழம்பு வைக்கிறது. இப்போ பருப்பு நல்லா வறுத்தாச்சு. நம்ம இதை வாஷ் பண்ணிக்கிடுவோம். பருப்பை வறுத்தாச்சு, அதில் தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வச்சுருக்க காய்கறியை நம்ம அதில் போட்டுடலாம். நான் பீன்ஸும் கேரட்டும் எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணியில் போட்டுடலாம். இதில் போட்டுடலாம் பருப்போடு சேர்த்து. அதோட நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதோட உப்பு நம்ம போட்டுருவோம்.
இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், நல்லா ஒரு விசில் வர மாதிரி. நம்ம குழம்ப திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நீங்கள் வந்து இந்த குழம்புல லைட்டாக இந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை தெரியாது. அதே மாதிரி கடைசியாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நம்ம கொதிக்க வைக்கிறத விட நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி குழம்புல எண்ணெயை ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா அந்த கசப்பு தன்மை நம்மளுக்கு தெரியாது. அதே மாதிரி அவங்க நல்லெண்ணெயும் நம்மளுக்கு வந்து ஊற்றி சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு முடிஞ்சிச்சு. நம்ம இந்த பீன்ஸ் கூட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அது இன்னும் விசில் வரல, விசில் வரட்டும். இப்போ நம்மளுக்கு விசில் வரப்போகுது. இப்போ விசில் நம்ம குக்கரை திறந்து பார்த்துடலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. நம்ம இதை தாளிச்சுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. நம்ம நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பட்டை மிளகாய், வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை இது போட்டுக்கிடுவோம். அதே மாதிரி இது வந்து நல்லா இதில் நல்லெண்ணெயிலே வெங்காயம் ஃப்ரை ஆகணும். ஸோ அது நல்லா முருகிற வர மாதிரி நம்ம வறுத்து இதில் நம்ம ஆட் பண்ணோம்னா அந்த நல்லெண்ணெய் வாடையும் வெங்காயமும் ஆட் பண்ணுறதுல அந்த ஸ்மெல்லையே குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காய்கறிகளில் நம்ம அவங்களுக்கு வந்து இப்படி வச்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பட்டை மிளகாய் போட்டுக்கிடுவோம். கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம சைடிஷ் வந்து நம்ம அப்பளம் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அப்பளம் வடகம் அப்படி இல்லைன்னா முட்டை பொரித்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி முட்டை தான் பொரிக்க போகிறேன். நம்மளுக்கு நல்லா அந்த மாதிரி முறியிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து எடுத்துடலாம். எடுத்து எண்ணெயோடையே நீங்கள் வந்து அதில் ஊற்றுங்க. நீங்கள் இதில் வந்து வெஜிடபிள்ஸை வந்து இது மிக்சியில் சப்போஸ் நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா இந்த வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி கொடுங்க. அந்த வடைக்கு நல்லா. அப்படி இல்லை நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் நம்ம வேக வச்சதை ஃபஸ்ட்டு நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த தாளித்து ஊற்றுனதை அந்த எண்ணெயும் இந்த வெங்காயத்தையும் போட்டு கொடுங்க. குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான வத்த குழம்பு, பீன்ஸ், கேரட் கூட்டு, முட்டை ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய லஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.